வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் மதிக்கப்படாத நிலை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் பிறவிலேயே தாய்க்கு நிகரான பாசமும் அரவணைப்பும் கொண்டவங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் பல நேரங்கள்ல எந்தவித சுயநலமும் இன்றி தியாகம் செய்திருந்திருப்பீங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதையே உங்கள் முதல் கடமையாவே கருதி செயல்பட்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த தியாகங்கள் எதையுமே குடும்பத்தினர் ஒரு பொருட்டாவே மதிக்காத சூழல் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். பெருத்த ஏமாற்றம் நின்றிருக்கும். நீங்களாகவே நீங்களாகத்தானே செய்தீங்க, நாங்கள் யாராவது கேட்டோமா என்று அவங்க மிக சாதாரணமாக கூறிய ஒரு வார்த்தை நீங்க செய்த அத்தனை நன்மைகளையும் சுக்குநூறாவே உடைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க பிறவிலேயும் தாய்க்கு நிகரான பாசமுமையும் அரவணைப்பும் கொண்டவங்க தான் கடகம் ராசினர். உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காகவேவும் உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையுமே பல நேரங்கள்ல எந்தவித சுயநலமும் இல்லாம தியாகம் செய்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதையும் உங்கள் முதல் கடமையாகவே கருதி செயல்பட்டு வந்திருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் நீங்களாவே தான் செய்திருந்திருப்பீங்க. நாங்கள் யாராவது கேட்டோமா என்று அவங்க மிக சாதாரணமா கூறிய ஒரு வார்த்தை நீங்க செய்த அத்தனை நன்மைகளையுமே சுக்குநூறா உங்க வாழ்க்கையில உடைத்து போயிருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால், குடும்பத்தின் நலனையே உங்கள் சொந்த வாழ்க்கையை விட உயர்வாக நினைத்ததுதான். உங்களுடைய ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள் அனைத்தையுமே ஒதுக்கிவிட்டு என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துல பல ஆண்டுகளை கடந்து வந்திருந்திருப்பீங்க. உங்க உழைப்பின் பலனை நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்பே அது குடும்பத்தின் தேவைகளுக்கே செலவாகி இருக்கலாம். உங்க மனசுல இருந்த பல ஆசைகள் நிறைவேற்றாமல் போனதற்கு காரணம் உங்களுடைய பொறுப்புணர்வும் தியாக மனப்பான்மையும் தான். ஆனால் அந்த தியாகங்கள் அனைத்துமே மதிக்கப்பட்ட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போது அதற்கு பதிலாக கிடைத்தது அலட்சியமும் புரிந்து கொள்ளாத வார்த்தைகளும் சில சமயங்கள்ல குற்றச்சாட்டுகளும் தான் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். நான் இவ்வளவு செய்தும் என்னை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி உங்க மனசை எண்ணற்ற இரவுகளை வாட்டியிருந்திருக்கும். நீங்க அமைதியா இருந்த பலர் பலவீனமாவே நினைத்திருந்திருப்பாங்க. உங்களுடைய அன்பை சில சாதகமா பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. உங்களுடைய பொறுமையை மதிக்காம அது எப்போதும் கிடைக்கும் ஒன்று போல எடுத்து கொண்டிருந்திருப்பாங்க. குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் துணையா இருந்த நீங்க உங்களுக்கே ஒரு துணை தேவைப்பட்ட நேரங்கள்ல தனிமை மட்டுமே சந்தித்து இருந்திருப்பீங்க. பல முடிவுகளை எடுத்து நீங்களே ஆனால் பாராட்டை பெற்றது வேறு யாரோ. பல கஷ்டங்களை சுமந்து நீங்கள் ஆனால் பழியை சுமந்ததும் நீங்களாவே இருந்திருப்பீங்க. இது அனைத்துமே உங்க மனசுல ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஜோதிட ரீதியா பார்க்கும்போது இத்தனை அனுபவமே உங்க வாழ்க்கையில சனி மற்றும் சந்திரன் ஏற்படுத்திய கர்ம பாடங்களாகவே கருதப்பட்டிருந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்க மனவழியை வளர்க்கவும் யாரை நம்ப வேண்டும் என்பதையும் உணர்த்தக்கூடியதாக வந்திருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க தியாகத்தின் உண்மையான மதிப்பு வெளிப்படும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவங்களையும் நீங்க செய்த நன்மைகளை நினைத்து வருந்தும் சூழ்நிலையும் உருவாக்க போகுது. உங்க குடும்பத்துல உங்களிடம் மீண்டுமே உறுதியாக பொது வாழ்க்கையிலேயும் அது உங்க வாழ்க்கையில நீங்க செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட நலனுக்காகவேவும் உங்க சொந்த வாழ்க்கையை விட உயர்வாவே நினைத்ததுதான் உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பா இருந்திருக்கும். ஏன்னா உங்களோட ஆசைகளையுமே கனவுகளையும் விருப்பங்களை அனைத்தையுமே ஒதுக்கிவிட்டு தான் என் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் எப்போதும் என்ற எண்ணத்திலேயேவும் பல ஆண்டுகளை கடந்து வந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இருந்த பல ஆசைகளையும் நிறைவேற்றாம போனதுக்கும் காரணமா இருந்திருக்கும். உங்களுடைய பொறுப்புணர்வும் தியாக மனப்பான்மையும் அதாதான் இருந்திருக்கும். ஆனா அந்த தியாகங்கள் அனைத்துமே மதிக்கப்பட வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்த போது அதற்கு பதிலா கிடைத்தது அலட்சியமும் புரிந்து கொள்ளாத வார்த்தைகளுமே தான் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க அமைதியா இருந்ததை பலர் பலவீனமாவே நினைத்திருந்திருப்பாங்க. உங்க பொறுமையை மதிக்காம அது எப்போதும் கிடைக்கப் போதிய ஒன்று போலத்தான் எடுத்துக்கொண்டு இருந்திருப்பாங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பம் அமைதி நிறைக்கும் கடகம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானின் சுபமான நகர்வுகளின் காரணமாக இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற மனக்கசப்புகளும் வீண் விவாதங்கள் மற்றும் புரிந்த
புரிந்துணர்வின்மையால் ஏற்பட்ட பதற்றங்கள் அனைத்துமே இனி அடியோடு விலகப் போகின்றன. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையும் இயல்பாகவே உருவாகப் போகுது. சிறிய விஷயங்களுக்கும் பெரிய அளவில் சண்டையிட்டு அமைதியை இழந்த காலம் மாறி அனைவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து அன்பு செலுத்தக்கூடிய சூழல் உண்டாகும். வீட்டில் நிலவி வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நேர்மறை ஆற்றல் குடியேறும். இதனால இல்லத்துல எப்போதுமே ஒரு புன்னகையும் நிம்மதியான மனநிலையுமே தங்கி நிற்க போது உங்க வாழ்க்கையில. உங்க ராசிநாதனான சந்திர பகவானுடைய சுபமான நகர்வுகளால தான் நகர்வின் காரணமாக தான் இதுவரை குடும்பத்தில் இருந்த தேவையற்ற மனக்கசப்புகளும் என் வீண் விவாதங்களும் என் புரிந்தின்மையினால் ஏற்பட்ட பதற்றங்கள் அனைத்துமே இப்ப அடியோடு விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. சிறிய விஷயங்களுக்கு நீங்க பெரிய அளவுல சண்டையிட்டு அமைதி இழந்த காலம் எல்லாமே இப்போ மாறி அனைவரையுமே நீங்க ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து அன்பு செலுத்தக்கூடிய சூழலும் உங்களுக்கு உண்டாகும். வீட்டுல நிலவி வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நேர்மறை ஆற்றல் உங்க வாழ்க்கையில குடியேற போகுது. இதனால இல்லத்துல எப்போதும் ஒரு புன்னகையும் நிம்மதியான மனநிலையுமே தங்கி நிற்க போகுது. கடந்த சில மாதங்களா உங்க குடும்ப வாழ்க்கையில பலவிதமான மனக்கசப்புகளையும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளையுமே ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளையுமே நீங்கள் அனுபவித்திருந்திருக்கலாம். வீட்டில் இருந்த நிம்மதி எங்கேயோ தொலைந்து போனது போன்ற உணர்வை உங்களை வாட்டியிருந்திருக்கலாம். நீங்கள் பேசும் வார்த்தைகளை மற்றவங்க தவறாவே புரிந்து கொண்டிருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல நீங்க எந்த தவறும் செய்யாம இருந்தாலுமே குற்றவாளியைப் போல நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகியிருந்திருக்கலாம். குடும்பத்திற்காக நீங்க எவ்வளவு தியாகம் செய்தாலுமே அதற்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும் உங்க மனசுல இருந்திருக்கலாம். ஆனா இனி அந்த நிலையெல்லாமே மாறப்போகிறது. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானின் அருளாலும் குரு பகவானின் சுப பார்வையாலுமே குடும்பத்துல இருந்த இருள் மெதுவாக நீங்கி ஒளி பரவ தொடங்கக்கூடிய காலம் இது. சிறிய விஷயங்களுக்கும் பெரிய அளவில் சண்டையிட்டு அமைதி இழந்த காலம் எல்லாமே மாறி அனைவரையுமே ஒருவருக்கு அது மட்டும் இல்லாம நீங்கள் வீட்டுல சிரிப்பும் அதிகரிக்க போது ஒரே வீட்டுல இருந்து மனசளவில் தூரமா இருந்தவங்க மீண்டும் நெருக்கமா மாறுவீங்க. உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பும் உங்கள் முடிவுகளுக்கு மரியாதையும் கிடைக்க தொடங்க போது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில பலவிதமான மனக்கசப்புகளையும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளையுமே ஒருவர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்திருப்பாரு. அதை புரிந்து கொள்ள சூழ்நிலையும் நீங்கள் அனுபவித்திருந்திருப்பீங்க. வீட்டில் இருந்த நிம்மதி எங்கேயோ தொலைந்து போனது போன்ற உணர்வு உங்களை வாட்டியிருந்திருக்கும். நீங்க பேசுற வார்த்தைகளை மற்றவங்க தவறாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. சில நேரங்கள்ல நீங்க எந்த தவறுமே செய்யாம இருந்தாலுமே குற்றவாளி போலவே நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில உருவாகியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்கள் இனி அந்த நிலையெல்லாமே இப்ப மாறப்போகுது. உங்க ராசிநாதனான சந்திர பகவானுடைய அருளாலையுமே குரு பகவானுடைய சுப பார்வையாலுமே குடும்பத்துல இருந்த இருள் மெதுவா விலகி ஒளி பரவ தொடங்க போது காலம் இப்போது அமைய போகுது உங்களுக்கு. வீட்டுல சிரிப்பும் அதிகரிக்க போகுது. ஒரே வீட்டுல இருந்த மனசளவுல தூரமா இருந்தவங்க மீண்டுமே நெருக்கமா மாற போறீங்க. உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பும் உங்க முடிவுகளுக்கு மரியாதையுமே கிடைக்க தொடங்க போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம வீட்டிற்குள்ள நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்க போகுது. காலையில வீட்டுல கேட்கிற இறைநாமமும் தீபத்தின் ஒளியுமே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ஆகியவை உங்க குடும்பத்துல மகாலட்சுமி அதை வரவழைக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அமைதியை இழந்த காலம் மாறி அனைவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து அன்பு செலுத்தக்கூடிய சூழல் உண்டாகும். வீட்டில் நிலவி வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நேர்மறை ஆற்றல் குடியேறும். இதனால இல்லத்துல எப்போதுமே ஒரு புன்னகையும் நிம்மதியான மனநிலையுமே தங்கி நிற்க போது உங்க வாழ்க்கையில. உங்க ராசிநாதனான சந்திர பகவானுடைய சுபமான நகர்வுகளால தான் நகர்வின் காரணமாக தான் இதுவரை குடும்பத்தில் இருந்த தேவையற்ற மனக்கசப்புகளும் வீண் விவாதங்களும் புரிந்தின்மையினால் ஏற்பட்ட பதற்றங்கள் அனைத்துமே இப்ப அடியோடு விலகப் போகுது உங்க வாழ்க்கையில. சிறிய விஷயங்களுக்கு நீங்க பெரிய அளவுல சண்டையிட்டு அமைதி இழந்த காலம் எல்லாமே இப்போ மாறி அனைவரையுமே நீங்க ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து அன்பு செலுத்தக்கூடிய சூழலும் உங்களுக்கு உண்டாகும். வீட்டுல நிலவி வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நேர்மறை ஆற்றல் உங்க வாழ்க்கையில குடியேற போகுது. இதனால இல்லத்துல எப்போதும் ஒரு புன்னகையும் நிம்மதியான மனநிலையுமே தங்கி நிற்க போகுது. கடந்த சில மாதங்களா உங்க குடும்ப வாழ்க்கையில பலவிதமான மனக்கசப்புகளையும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளையுமே ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளையுமே நீங்கள் அனுபவித்திருந்திருக்கலாம். வீட்டில் இருந்த நிம்மதி எங்கேயோ தொலைந்து போனது போன்ற உணர்வை உங்களை வாட்டியிருந்திருக்கலாம். நீங்கள் பேசும் வார்த்தைகளை மற்றவங்க தவறாவே புரிந்து கொண்டிருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல நீங்க எந்த தவறும் செய்யாம இருந்தாலுமே குற்றவாளியைப் போல நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகியிருந்திருக்கலாம். குடும்பத்திற்காக நீங்க எவ்வளவு தியாகம் செய்தாலுமே அதற்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும் உங்க மனசுல இருந்திருக்கலாம்.
ஆனால் இனி அந்த நிலை எல்லாமே மாறப்போகிறது. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானின் அருளாலும் குரு பகவானின் சுப பார்வையாலுமே குடும்பத்துல இருந்த இருள் மெதுவாக நீங்கி ஒளி பரவ தொடங்கக்கூடிய காலம் இது. சிறிய விஷயங்களுக்கும் பெரிய அளவில் சண்டையிட்டு அமைதியை இழந்த காலம் எல்லாமே மாறி அனைவரையுமே ஒருவருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சிரிப்பும் அதிகரிக்க போது. ஒரே வீட்டில் இருந்து மனசளவில் தூரமாக இருந்தவங்க மீண்டும் நெருக்கமாக மாறுவீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் உங்கள் முடிவுகளுக்கு மரியாதையும் கிடைக்க தொடங்க போது உங்கள் வாழ்க்கையில். அதாவது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மனக்கசப்புகளையும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளையுமே ஒருவர் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்திருப்பாரு. அதை புரிந்து கொள்ள சூழ்நிலையும் நீங்கள் அனுபவித்திருந்திருப்பீங்க. வீட்டில் இருந்த நிம்மதி எங்கேயோ தொலைந்து போனது போன்ற உணர்வு உங்களை வாட்டியிருந்திருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை மற்றவங்க தவறாகவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் எந்த தவறுமே செய்யாமல் இருந்தாலுமே குற்றவாளி போலவே நிற்க வேண்டிய சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நிலையெல்லாமே இப்போ மாறப்போகுது. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவானுடைய அருளாலையுமே குரு பகவானுடைய சுப பார்வையாலுமே குடும்பத்தில் இருந்த இருள் மெதுவாக விலகி ஒளி பரவ தொடங்க போது காலம் இப்போது அமையப்போகுது உங்களுக்கு. வீட்டில் சிரிப்பும் அதிகரிக்க போகுது. ஒரே வீட்டில் இருந்த மனசளவில் தூரமாக இருந்தவங்க மீண்டுமே நெருக்கமாக மாற போறீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு